வணக்கம் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் இந்த மாதம் 25ஆம் தேதி கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகிறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மேச ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்க இருக்காரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. கன்னி ராசியில் சஞ்சரித்த காலகட்டங்கள்ல வற்றாத நடியும் வற்றும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற இன்னல்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தியிருப்பாருங்க. ஆனா இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி துலாம் ராசிக்கு மாறுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. ராகுவை பொறுத்த வரைக்கும் பகை கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேஷத்திலிருந்து தனது சமகிரகமான குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதே போல் கேதுவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தனது நட்பு ராசியான துலாம் ராசியிலிருந்து சமகிரகமான புதனுடைய உச்ச ராசிக்கு அதாவது கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது 23ஆம் தேதி மகர ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக கன்னி ராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் கன்னி ராசினியர்களுக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. அதே மாதிரி சென்ற சுமார் 15 மாதங்களாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து பல உடல் உபாதைகளுக்கு காரணமாக இருந்த ராகு இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அந்த இடத்தை விட்டு மீனத்திற்கு பிரவேசிப்பது மிக நல்ல ஒரு கிரக மாறுதலா அமைஞ்சிருக்குது. இதனால கன்னிராசினியர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறந்த ஒரு அபிவிருத்தியை காண முடியுங்க. நிரந்தர நோயாளிகளுக்கும் வயோதிகம் காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் கன்னிராசியினருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் உடல் நலன்ல மிக நல்ல ஒரு குணம் ஏற்பட இருக்குதுங்க. இதுவரை கும்பராசியில் சாதகமாக இருந்து வந்த சனி பகவான் வக்ரகதியில் செல்வதால மிக அலைச்சலும் உழைப்பும் வீண் கவலையும் உடலில் உள்ளத்திலும் ஏற்பட்டு இருக்குங்க. ஆனா தற்போது மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த மாதத்தின் 23ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குரு பகவான் அனுகூலம் இல்லாத நிலையில உள்ளதால திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மற்றும் கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் ஒத்தி போடுவது நல்லதுங்க. அப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்திடும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க, இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. கடந்த சில வருடங்களாக எதிர்பாராத பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற இருக்காதுங்க. தற்போது தனது வக்ரகதிகள் திரும்பி என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக ஏற்படுத்தி கொண்டிருந்தாரோ அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இதனால உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினருடைய ஆதரவும்
மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த இடமாற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கும் கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குது. இல்ல நான் வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக இந்த மாதத்துல மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே குடும்பத்தாருடைய ஆதரவும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைப்பது உங்களுக்கு சற்று திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு மனநிலையை தர இருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் குறையுங்க. இந்த நியாயமற்ற போட்டிகளும் இடையில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதாங்க. ஆனால் லாபம் என்பது அவ்வளவாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவே லாபம் கிடைக்க இருக்குது. வெளியே நின்று போன பாக்கிகள் இந்த மாதத்தில் வசூலாவதால நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் தன்னுடைய சொந்த கட்டிடத்திற்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது அவற்றிலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் ஓரளவே சுபபலம் பெற்றிருக்குதுங்க. தேர்வுகள்ல சரியான பதில் அளிப்பதற்கு நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் படித்தவை அனைத்துமே தக்க தருணத்தில் ஞாபகத்திற்கு வந்து பதிலளிக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த மாதத்தில் எளிதில் கிடைக்க இருக்குது. நிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் செவ்வாய் அனுகூலமற்ற நிலையில நிலை கொண்டிருக்கிறாருங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது என்பது சற்று கடினம் தான். ஆனா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் தன்னுடைய கன்னிராசியிலிருந்து அதாவது வகையான கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்வதால விவசாயத்துறையினருக்கு எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. ஏற்பட்டு வந்த பண விரயங்கள் நீங்கி ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. எதிர்பார்த்த அளவிற்கு பண வருவாயும் இருக்குங்க. பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராகுவினால் ஏற்பட்ட தோஷம் இந்த அக்டோபர் மாதம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களால காண முடியுங்க. உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஒரு சிலர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஆலயம் ஒன்றில் மாலையில் மண்ணகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க அளவற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு.